all, hi from Deepu. Welcome to my channel Deepu Vlogs. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கவினுக்கு கீரைக்காய் போட்டு கொடுத்திருந்தேன் சாப்பிட சொல்லி அவன் என்ன கூப்பிட்டு ஊட்டிட்டே இருந்தான். கலவி வச்சிருந்த பாத்திரம்லாம் அந்த இடத்துல வச்சுட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் செட்டிநாடு சிக்கன் கறி வித் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் மசாலாவுக்கு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தேங்காய், ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு, தனியா, கல்பாசி இதெல்லாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்குள்ளே பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. பாப்பாவை மட்டும் வீடியோ எடுக்கிறேன்ட்டு கவினும் கேட்டுட்டு இருந்தேன் என்னையும் வீடியோ எடுன்ட்டு அவனு சும்மா கிச்சன் விண்டோவில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா கம்ப்ளீட்டாக அரைச்சி அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இப்போ சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறணிட்டு சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சிட்டேன். வாங்க இப்போ செட்டிநாடு சிக்கன் கறி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சால் இதெல்லாம் போட்டு அது சூடான உடனே வெங்காயம், நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன் 1/2 kg சிக்கனுக்கு. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே கவின் கிச்சனுக்கு வந்துட்டான் தூக்க சொல்லி. என் பசங்க 2 பேருக்குமே தக்காளினா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை பார்த்துட்டான். எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் எடுக்க விடல, டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுக்கினா. கீழே இறக்கி விட்டுட்டேன், நீ போய் விளையாடனிட்டு. ஏற்கனவே பசங்க 2 பேருக்கும் கோல்டு, ஸோ நான் தக்காளி அவ்வளோவா கொடுக்கல. வெளியே விளையாட போன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அவன் போடல, தூக்குனிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தான். பட் நான் தூக்கில் வெளியே போய் விளையாடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. நான் நான்வெஜ்க்கெல்லாம் எப்பயும் சக்தி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் போட்டேன். இந்த செட்டிநாடு சிக்கன் கறி பார்த்திங்கன்னா ஷெஃப் தீனாவோட ரெசிபி தான். நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருந்தப்பவே ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ நான் எப்போ சப்பாத்தி பண்ணாலும் இந்த செட்டிநாடு சிக்கன் கறி பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியா பவுடர். ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவில் போட்டிருக்கோம், அதனால எல்லாம் கம்மியாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ 1/2 kg சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, வெறும் மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். வெளியே பால்கனியில் பாப்பா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க வரவே இல்லை, பிஸியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா வரனிட்டு இந்த சைடில் சப்பாத்தி தேய்ச்சி போட்டுட்டேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட. ஸோ ஃபஸ்ட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட்டோன்னிட்டு. பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் சாப்பிட்டேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.